Hey guys, welcome back to the channel. இன்றைக்கி நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம், ராப்ளெக்ஸில் 99 Nights as the Forest தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கேம் தான். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா முதல்ல 4 குழந்தையை காப்பாற்றணும். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல 4 கிட்ஸை காப்பாற்றணும். அது காப்பாற்ற ரொம்ப ஈஸின்னு கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறையனா கல்ச்சிஸ்ட்டு சண்டை போடுவாங்க, நம்மளுக்கு குழந்தையை காப்பாற்றாம தடுப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய உல்ஃபு பியர் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொன்னுட்டு தான் நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே க்ரீப்பியாக ஒரு கிரியேச்சர் சுற்றுது. அந்த கிரியேச்சர் தான் இது என்னது சொல்லுவாங்க, டியரு, வெண்டிகோ கிரியேச்சர் சுற்றிட்டு இருக்குது. ஸோ அதுக்கிட்டே சேஃபாக இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது இந்த வீடியோக்கு மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் 15 வீடியோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ ராப்ளெக்ஸில் இந்த 99 Nightsல பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் போயிருக்கு, ஏலியன் ரிவெஞ்சுன்னு ஒரு அப்டேட்டு. சர்வைவ் 99 Nights, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சில்ட்ரன் வித் ஹெல்ப்பு. ஓகே, இதான் சொன்னேன்ல, ஹெல்ப்னு எதுக்கு போட்டிருக்காங்க, அதாவது டேஞ்சர் இருக்கும் அங்கே. அப்போ கன்ஃபார்மாக அங்கே ஒரு டேஞ்சர் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப ஸ்டக்காகுது எனக்கு. நான் ஒரு பேக்கன், ஐ டிடன்ட் சேட் பாய், எனக்கு ஸ்டக்காது. இல்லை கட் ஆஃப் ஆப்ஷனும் இல்லை. ப்ளீஸ் ஸ்டார்ட் தி கேம். ஓகே, இப்போ நம்ம லேகாகி முடிக்கிறக்குள்ளே எல்லோரும் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் மரத்தை வெட்டலாம். எனக்கு இந்த கேம் பற்றி எல்லாம் தெரியும். நம்ம பெல் ட்ரேடர் வந்தால் அவங்ககிட்ட போய் ட்ரேடு பண்ணி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த 3 வச்சு நம்ம இதில் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முதல்ல மேப்பு கிராஃப்ட் பண்ணலாம் இருக்கேன். ஃபஸ்ட்டு பில்டிங் மேப்பு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மேப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ சொல்கிறேன், மேப்பை வச்சு இப்படி நம்ம பார்க்கலாம், நம்ம இடத்துக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் இது. என்னோடய ஐடி பேர் வருந்தனியா தமிழ்ஸ். ஓகேவா, வருந்தனியா தமிழ். ஏன்னா நாங்கள் தமிழ்காரங்க தானே, நம்ம தமிழ் பீப்புள் தானே. தமிழ் கொஞ்சம் இது ரெஸ்பெக்டருக்காக இந்த பேர் வச்சுருக்கேன். ஒரு 10 days சர்வே ஆகலாம் இருக்கேன், ஒரு கிட்ட காப்பாற்றலாம் இருக்கேன். பார்த்தீங்களா, இங்கே நிறையனா லாக் இருக்குது. இருங்க, தூரத்தில் என்னமோ ஒரு வீடு இருக்குது. இது என்ன வீடு, இது என்னமோ ஒரு இது என்னடா வீடு, உல்ஃபு, அதுவும் பெரிய உல்ஃபு, ஆல்ஃபா உல்ஃபு வேறு. இந்த மாதிரி உல்ஃப் இருந்தால் தப்பிச்சு ஓடிடணும். ஏன்னா நம்ம திருக்க இந்த ஆக்ஸ் மொத்தம் தான், இந்த ஆக்ஸ் வச்சு இது பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கோலில் இருக்குது. இந்த கோல் எதுக்குன்னா நம்ம கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. என்ன 6 சேட் பண்ணுறதுக்கு. காய்ஸ் சேவ் கிட்டு, ஸோ பண்ணால் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆணை இருக்குது. அதை போட்டு தள்ளிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். டையாகாமல் இருக்கா சரி தான். போடுமா கடைச்சி ஹெச்பி பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குன்ட்டு. சரி, மீட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஹெச்பி வேறு கம்மியாக இருக்குது. இந்த ஒரு மீட்டை எடுத்துக்கலாம். மீட்டா, ஐயோ ஹெச்பி பாருங்க, ஹெச்பியை கேஃபர் கோழிடுறா சாமி. ஓனாய் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். மேப் பாதின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க எல்லோரும். ஓகே, மீட்டெல்லாம் சமைச்சு போட்டாச்சு, சாப்பிட்டுக்கலாம் மீட்டை. அப்போ தான் ஹெல்த் பார் நமக்கு ஏறும். டக்குன்னு இந்த ஒரு உட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து கேம்ப் ஃபயரில் போட்டுடலாம். ஓகே, என்ன பேட்ஜோ, ஃபயர் மேக்கிங் லெவல் 1 பேட்ஜ் கிடச்சிருக்கு. இப்போ ஹெச்பி கொஞ்சம் ஏறிச்சு. இதனோட பைப்பு ஓஸ் பைப்பா, இது என்ன பைப்புடா? இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷம். இது என்னமோ குளமாத்த இருக்குது. ஃபயர் மேக்கிங் லெவல் 2 கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே ஒரு கோல் இருக்குது. சேட் என்ன பண்ணுறாங்க காய்ஸ், எல்லாம் குழந்தை சேவ் பண்ணி சேவ் த கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டியர் ஸ்பான மாதிரி சொல்லிட்டு டியரை போய் ஒரு லுக்கு விட்டு வந்துடலாம். வாங்க, டியர் தங்கம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, டியரே ஓடி விட்டுடலாம். ஓடுறா அவன் ஓடி விட்டான். சரி, நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல் ட்ரேடர்னு ஒருத்தர் வருவான். அவன்கிட்ட போய் நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பன்னி ஃபுட் தேவை, அதாவது முயலோட கால் தேவை. இப்போ நம்மளுக்கு கிடச்சோன்னே முயல் கால் கிடச்சிருச்சு.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பன்னி ஃபுட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பெல்ட்ரேடில் காலி வரையில் நம்ம ட்ரேடு பண்ணி நமக்கு தேவையான திங்ஸு தருவாங்க. அதை நம்ம இஷ்டம் இருந்து அதை எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று தான் எடுக்க முடியும். ஓகே, கிராஃப்டிங் பெஞ்சை அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணலாம். கிராஃப்டிங் பெஞ்சுக்கு அதுக்கு முதல்ல 5 மரக்கட்டை வேணும். சேவ் த கிட்டுன்னு சொல்லியிருந்தேன். கிட்ஸ் ஏரியா இதுதான் கிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸு பேர்லாம் போட்டிருக்கோம். இது பண்ணால் டைனோ கிட்டு முதல் கிட்டு. ஃபஸ்ட்டு கிட்டு போய் டைனோ கிட்டு. டைனோ கிட்டை இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம. அதுக்கு நம்ம இப்போ நம்மளுக்கு டைனோ கிட்ட காப்பாற்றுறதுக்கு இப்போ நேரம் இருக்குமா இல்லையாத்து யாருக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நமக்கு அந்த முயல் கால் இருக்குல்ல. ஓகே, இதை வச்சு இப்போ அந்த பெல்ட் ட்ரேடர்னு ஒருத்தர் வருவான். அவங்ககிட்ட போய் நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். இதான் அங்கே இருக்கான் பார்த்தீங்களா. பெல்ட் ட்ரேடரில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் த ட்ரேடு பெல்ட் ட்ரேடர். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா குட் ஸ்டாக் வாங்கிக்கலாம். லைட்டு இருங்க ஒரே நிமிஷம், இந்த கை வலிக்குது. டே 2 இப்போ தான் வந்திருக்கு. தன்யா ஏன் மோஸ்ட்லி எல்லா வீடியோக்கு வர மாட்டேன்னு கேட்குறீங்களா? அதுக்காக கடைசி ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டுறேன். இப்போது அங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு கன்று கிடச்சுன்னா ஆமோ இங்கே இருக்குது. அந்த ஆமோவை வச்சு நம்ம கன்னை வச்சு சொல்லலாம். இப்போ அந்த ஆமோவை எடுத்து வச்சுக்கலாம். இங்கே டஸ்ட்பினத்தை இருக்குது. இங்கேயும் ஒரு ஆமோ. சூப்பர். இங்கேயும் ஒரு ஆமோவா? இங்கே சொன்ன மாதிரி ஆமோ அண்ட் ரைஃபிள் ஆமோ. இது ஒரு ஸ்கிராப்ஸ் இருக்குது. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டில் ஏதோ லக்காக இருந்தால் ஏதோ ஒரு கிடைக்கலாம். அப்பா எனக்கு கையை வலிக்குது. மடங்கி உட்காந்துட்டேன். லெதர் ஆர்மர் கிடச்சிருக்கு எனக்கு. மைண்ட் கிராஃப்டில் லெதர் ஆர்மர் கிடைக்கும்ல. டான்ஸு ஹலோ ஐ நோ யூ. ஒரு நிமிஷம் டான்ஸ் போட்டு பார்க்கலாம். டான்ஸ் என்ன ஒர்க் அவுட் மாற்றிங்க என்னமோ டான்ஸுன்னு போட்டானுங்க. யார் அவனுக்கு? இவனுக்கு ஹெச்பி இப்படி பயங்கரமாக குறைஞ்சிருக்கேன். ஏதோ போய் சமத்தையாக வாங்கிட்டு வந்திருக்கான் பொழுது. நம்ம வாங்க இருக்கோமே. இது என்னது அது? இது அந்த செஸ்ட் எங்கே இருக்குன்னு காமிக்குமா? அங்கே என்னமோ தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. ஆனால் இங்கே ஓனாயெல்லாம் இருக்குது. மொத்தம் இங்கே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா உல்ஃப் நிறையானு இருக்குது. நம்மளுக்கு இப்போ ஓடுறதா ஐயோ பார்த்துச்சா. இது நம்ம கில் பண்ணி தான் ஆகணும். ஹெச்பி நல்லா சமத்தியாக குறைக்குது நம்மளை. இங்கே பாருங்கள் நிறைய ஃபியூல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே ஒரு லெதர் ஆர்மர் இருக்குது. ஆனால் அது பிளேயர் வந்தால் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ரைஃபிள் கிடச்சிருக்கு. கன்று கிடச்சிருக்கு மக்களே. சூப்பர் நைஸ். இதை வச்சு இப்போ நம்ம டே 1 கிட்ட நம்ம தான் காப்பாற்றுறோம். நான் போய் இப்போ குழந்தைய காப்பாற்றி தரேன். நான் பொறுங்க. இங்கே இருக்க எல்லா திங்ஸையும் இது பண்ணிட்டு அதே கன்று மறுபடியும் கிடச்சிருக்கு. ஆனால் எவனுக்கும் தர மாட்டேன். வேணால் இதை வச்சு வேணால் காமிக்கலாம். இங்கே ஒரு ரைஃபிளுக்கு வந்து எடுத்துக்கோ, எல்லாத்தையும் அடிச்சு போடுவேன். அவனுக்கு தானே தேவை. எனக்கு இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே ஒரு கன் இருக்குது. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரே அடியை போத்துருச்சு. ஒரே ஒரு அடியில் ஜஸ்ட் நைஸ். நைட் இஸ் அப்ரோச்சிங். ஓகே, அதுக்கு நாங்கள் இப்போ என்ன பண்ணேன்? இப்போ நம்மளுக்கு உல்ஃப் பெல்ட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. அதை வச்சு நம்ம ட்ரேடு பண்ணிக்கலாம். டக்குன்னு கேம்ப் ஃபயருக்கு போகணும் நைட் ஆகிறதுக்குள்ள. ஐயோ, இந்த ஓனாய மேலே ஜம்ப் பண்ணிகிட்டே போயிடுறேன்டா. கேம்ப் ஃபயர் என்னென்ன டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நைட் ஆகிடுச்சு. ஓடுற கேம்ப் ஃபயர் கண்டுட்டேன்டா சாமி. ஸ்கிராப்ஸ் நிறைய பண்ணிருக்கேன். உல்ஃப் பெல்ட் நான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபியூல் எடுத்துருக்கோம். அந்த ஃபியூலெல்லாம் பார்த்து நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் கிட்ட எங்கேருந்து காப்பாற்றலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் பார் ஏற்றிக்கலாம். ஹங்கரி பார் ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட காப்பாற்ற போகலாம். என்னால் எவ்வளோ சேட் பண்ணிக்கிங்க? ஐ ஹாவ் ரைஃபிள் ஐ வில் சேவ் கிட் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். ஐ ஹவ் ரைஃபிள் ஐ வில் சேவ் கிட். என்னென்னமோ பில்டு பண்ணுறாங்க. என்னது சண்டையில் காம்பஸ்ஸு பெட்டுன்ட்டு. அப்பப்பாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா காம்பஸ் எதுக்குன்னா நம்ம இது வந்து முதல்ல இருங்க. ஸ்கெட்சி சேல்ஸ் மேடம்.
ரேண்டம் ஆஃபரிங் ஃபயர் எபிலிட்டியா? ஓகே, நம்ம போய் கிட்ஸை காப்பாற்றணும். இதுன்றது உட்டு தனியாக விழுது. அந்த ஓனாயே இந்த கண் எவ்வளோ இந்த எங்கள் கிட்ஸ் இருக்க இடத்த வந்துட்டோம். ஒரே சுத்தில் போட்டோம். ஹெட்ஷாட் வச்சா ஹெட்ஷாட் வச்சுக்கோம். அம்மா டியரு இதான் மக்கள் டியரு. இங்கே பாருங்க எப்படி துரத்துதுன்னு தெரியல. துரத்துருக்காங்க போய் வச்சுருக்காங்க இல்லையா? போடா நைட் ஆயிடுச்சு. ஏன்னா பா பார்த்தீங்களா எங்கே வரைக்கும் துரத்திட்டு வந்திருக்கேன். ஓடுற கேம்ப் இருக்கு சி உன் வீட்டுக்கு. ஏமே இப்போ போய் குழந்தைய காப்பாற்றல மக்களே. ஷூட். ஓகே, ஒரே அடியில் போட்டு தொலைலாம். போயா பார்த்தீங்களா இப்படி தான் அடி வாங்குறது. போடுறாள் ஹெட்ஷாட் கட்டப்படல. இப்படி ஹெச்டி குறைக்கிறதுக்கு இப்படியே கொண்டு வரலாம். நான் தான் கதவை திறப்பேன். நான் தான் கிட்டி காப்பாற்றிட்டு வருவேன். ஓகே, குழந்தைய காப்பாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு குழந்தைய ஓகே ஜஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு இது ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம தியரை வரத்தலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே நிறைய டூல்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் அதை எடுத்து போய்க்கலாம். ஓகே, இப்போ கேம்ப் ஃபயருக்கு ஓடிடலாம். என்னோட மரத்தை வச்சு விளையாண்டுருக்கீங்க. என்னை மாதிரி எதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கேம்ப் ஃபயரே என்னமோ அலங்கோரமாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் குழந்தை காப்பாற்றி மிஸ்ஸிங் சைல்டு ஹேஸ் பீன் ரெஸ்கியூடு. இப்போ நமக்கு இந்த திங்ஸ் வச்சு நம்ம கிராஃப்டிங் பென்சில் அப்கிரேட் பண்ணிடலாம். உட்டு கொண்டு வந்து போட்டது இதில் மரத்தை வெட்ட போகலாம் மக்களே. என்னமோ சேட் பண்ணியிருக்காங்க. என்னது? ஓகே, என்னமோ பன்னி ஃபுட் வச்சுருக்காங்களாம்மா. எனக்கு தேவையில்லை, ஏன்னா அதை வச்சு ட்ரேட் பண்ணிட்டேன். ஷடாப்பா யாரை சொல்கிறான்? ஹூ ஷடாப்? இந்த மாதிரி ஷெடாப் இந்த மாதிரி வேர்டெலாம் யூஸ் பண்ணக்கூடாதீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இது தேவை ஃபுட்டு. அதனால பார்த்தீங்கன்னா எங்கேயோ கண்ணு கட்ட தூரத்தில் ஒரு ஓனம் இருக்குது. ஹெட்ஷாட் வச்சிடலாம். கன் இருக்குன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. பெல்ட்டும் கிடச்சிருக்கு சொல்லப்போனால். ஓடுற கேம்ப் இருக்கு முதல்ல. ஏன்னா ஹங்க்ரி லெவலு ஸ்டார்விங் ஆனோம்னு செத்து போயிடுவோம். இதை வச்சு இப்போ கேம்ப் ஃபயருக்கு போத்துடலாம். இங்கே பாருங்க நம்மளுக்கு என்னது இது? என்னமோ ஒரு கட்சின் வருது. என்ன கட்சின்? யூஎஃப்ஓ வந்துட்டு இப்போ போகுது. என்ன பண்ணுது? எங்கேயோ லேண்ட் ஆகுது. ஓகே, அங்கே எதமா மிஷின் இருக்கு. எங்கேயோ லேண்ட் ஆகிருக்கு. மேப்பில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த மேப்பில் ஏலியனத்தை காப்பிட்டு பார்த்தீங்களா? இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. கேம்ப் பக்கத்துலேயே விழுந்துருக்கோன்னு. இது என்னது? ஸ்கேன். இதெல்லாம் ஸ்கேனுன்னு காமிக்குது. ஓ, இங்கெல்லாம் இது ஏலியனுக்குன்னு காமிக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ளே எப்படி போக முடியும்? இதுக்குள்ள ஸ்டக் பார்த்தீங்களா? ஒரு கட்சின்னு வந்ததுனால எப்படி ஸ்டக் ஆகுதுன்ட்டு. இத்தனை நேரம் நல்லா வளர்த்துருந்த கேமு இப்போ ஸ்டக் ஆகுது. ஓகே. இந்த பேட்டரி கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. 4 பேட்டரி 5 பேட்டரி கண்டுபிடிச்சு
ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏதோ பேட்டரி கண்டுபிடிக்க டாஸ்க் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஏலியன் ஷிப்புக்கிட்ட போயிட்டு வந்துடலாம். லெவல் 4க்கு அப்கிரேட் பிடித்தாங்க போலக்கு கேம்ப் ஃபயரை. என்னமோ இந்த சைடு என்னமோ ஏலியன் இருக்காமா. நம்ம முதல்ல டார்ச்லேயே தடிச்சு போய்க்கலாம். இங்கே பாருங்க, கல்சிஸ்து பண்ணேன். அவனை ஒரே ஒரு போடு தான், ஒரே ஒரு போடு. என்னடா இவன் எவ்வளோ நம்ம கூட வந்து சண்டை போடுறான் தைரியமாக. ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த யூஎஃப்ஓ தேடி போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ஓனை ஒன்று என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. ஏண்டா நீங்கள் எப்போ தான் துரத்திக்கிட்டே இருப்பீங்களாடா? ஐயோ, இங்கே டேஞ்சரஸான ஓநாய்களாக இருக்குது. போச்சு. இங்கே பார்த்து கேக்கெல்லாம் இருக்குது. ஆமாடி போடு. நம்மளுக்கு ஹெச்பி வேறு கம்மியாக இருக்குது. போடு. ஏனையவா துரத்துறேன். முதல்ல இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு கேம்ப் ஃபயர் ஓடிடலாம். ஹெச்பி வேறு குறைச்சிட்டானுங்க. எப்படி போகணும் போலக்கு. நான் எப்படியோ ஐயோ ஓனை முன்னாடி இப்படி எங்கேயோ போனோம்னா 2வது குழந்தை பார்த்துட்டேன். இப்போ 2வது குழந்தை ரெஸ்கியூ பண்ணி தந்துடலாம். அங்கே தான் இருக்குது, பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு செகண்ட் கிட்ட காப்பாற்றிட்டு அப்புறம் போகலாம். இப்போ பாருங்க எவ்வளோ டேஞ்சரஸ் ஓனாங்க இங்கே இருக்குன்ட்டு. ஓகே, என் தங்கச்சி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. வீடியோ எடுத்துக்கிறதுக்கே அவளுக்கு விஸ்தமில்லை போலுக்கு. இப்போ பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுக்கு. அதுக்கு எனக்கு எவனா வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா, நான் இங்கே தனியாக காப்பாற்றிட்டு இருக்கேன். ஓகே, எவனா வாங்கலே. இங்கே பாருங்க, இப்படி ஒரு பிங்க வச்சிடலாம். இப்படி போய் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இப்படி தான் அட்டாக் பண்ணணும். ஐயோ, லாங் ஜம்ப்பு வேறு. அப்பாடா, செகண்ட் கிட்ட காப்பாற்றியாச்சு. காப்பாற்ற போகிறோம். எனக்கு வாயெல்லாம் வளருது. அங்கே ஒரு யூஎஃப்ஓ இருந்துச்சு. இங்கே செகண்ட் கிட்ட இருக்கா. ஓகே, காப்பாற்றிட்டோம். அண்டு இப்போ கன்னுக்கு ஏமோ தீண்டு போச்சு. இதுக்கு மேலே அந்த கன்னை வச்சு ஆட்டம் பண்ணுவோம். ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருக்கு. இது ரொம்ப குண்டாக இருக்கும். குண்டமாகட்டும், சும்மா சொன்னேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மீட்டெல்லாம் எடுத்து போய்க்கலாம். ஏன்னா அங்கே யூஎஃப் டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ கூட இப்படி முடிச்சுக்கலாம் தான். இப்போ இந்த யூஎஃப் இந்த பில்டிங்கை பார்த்தோம்ல, அந்த பில்டிங் இங்கே இருக்குது மக்களே. என்ன பண்ணணும்? ஸ்கேன் ஃபேஸா? யார் மூஞ்சி? ஏன் மூஞ்சியா? யாரோட மூஞ்சி ஸ்கேன் பண்ண சொல்லிச்சு. இங்கே பாருங்க, ஏலியன்ஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஏலியன்ஸில் என்னமோ இருக்குது. இங்கே ஏலியன்ஸ்லாம் இருக்குது மக்களே. அம்மாடி, நீ துரத்துதுக்க ஏலியன்ஸு. இந்த இடமே டேஞ்சரஸாக பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஃபுட்டு ஹங்க்ரி பார் கூட லோவாக தான் இருக்குது. மிஸ்டீரியஸ் குரூப்பு. இந்த ஒரு சண்டே முடிச்சு வீடியோ முடிச்சுக்கலாம். டார்ச் லைட் அடிச்சு போயிடணும். நடுவில் ஏதாவது ஃபுட் இருந்துச்சுன்னா தாங்கடா, எனக்கு இது கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இப்படி தான் சாப்பிட்ணும். இப்படி தான் சாப்பிட்ணும். இப்படி பார்த்து லேசர் ஃபென்ஸா. அண்ட் இன்றைக்கி இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 2 குழந்தைய காப்பாற்றிடலாம். நானும் சண்டைக்குள்ள வரேன்டா. அப்பாடா, இங்கே சாப்பாடு இல்லைன்ட்டு எவன்டாவன் என் கூட சண்டை போட வர. இன்னைக்கு நீ சாக போகிறேன் என் கூட சண்டை போட்டு. என்கிட்டே வம்பு வச்சுக்கிறியா? இப்போ பாரு பாரு பாருப்பா டை எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பொண்ணு ஒரு எல்லாத்தையும் கீழே போட்டு 2வது குழந்தைய காப்பாற்றிக்கலாம். இதோட இந்த கேமில் முடிச்சுக்கலாம். நம்ம மொத்தமாக எவ்வளோ பேர் சர்வே இருக்கும்? 10 days சர்வே இருக்கும். 10 days சர்வே இருக்கும் மக்களே. 10 days முடிச்சுக்கலாம். நான் எல்லா கிட்ஸு காப்பாற்றிட்டேன். எதுக்கு எல்லோரும் என்னைய முடிக்கிறீங்க? என் திருக்க எல்லா திங்ஸு வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் நான் கேம் ப்ளே விட்டு வெளியே போக போகிறேன். இல்லை இதில் பார்ட் 2 கண்டினியூ பண்ணனா சொல்லுங்கள். பார்ட் 2 கண்டினியூ பண்ணி வைக்கிறேன். ஓகேவா மக்களே? ஸோ அதோட இந்த பார்ட் 1 முடிச்சுக்கிட்டோம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா
வெனஸ்டே ரிலீஸ் ஆகும். வெனஸ்டே பார்த்தீங்கன்னா வரும். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் சர்வே ஆனால். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து பார்ட் 2ல் சந்திக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்களா அடுத்து நம்புகிறேன். அப்படி நம்புகிறேன். அடுத்தது சந்திக்கலாமா? பாய் பாய்.